அருளாசி இறையாசி பெற்றிடவாரி. ஊடக நண்பர்களே, அருளாசீர் இறையாசீர் பெற்றிடவாரே. நவம்பர் 1 அனைத்து புனிதர்கள் பெருவிழா. குருவானவர் திருப்பலியின் தொடக்கத்தில் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறைமக்களே என்று சொல்வதற்கு பதில் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய புனிதர்களே என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷத்தை நமக்கு அளிக்கும். திரு அவை நமக்கு உணர்த்தும் சிந்தனை இதுதான். வாழ்ந்து இறந்த புனிதர்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் ஏதோ ஒரு வகையில் நாமும் புனிதர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் அந்த உண்மை. 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 2 பவுலடிகளார் தன்னால் மாற்றம் பெற்றவர்களை நீங்கள் புனிதர்கள் தூயவர்கள் என்று அழைக்கின்றார். இன்றைய பெருவிழா தரும் 3 முக்கிய செய்திகள். 1. புனிதர்களை நினைவு கூறுதல். திரு அவையின் 2025 ஆண்டுகால வரலாற்றில் இடம்பெற்ற சில புனிதர்களின் பெயர்களை திரு வழிபாட்டில் தினமும் நினைவு கூறுகின்றோம். அப்படி அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் மட்டுமல்ல, அங்கீகரிக்கப்படாத நல்ல கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்து இறந்திருக்கின்ற அந்த புனிதர்களையும் இன்று நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். இதில் நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் சிலர் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட புனிதர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் இருக்கின்றது என்பதே இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகின்றது. 12 என்கின்ற எண் முழுமையை குறிக்கின்றது. 1000 என்கின்ற எண் எண்ணிலடங்கா நல்ல மனிதர்களை குறிக்கின்றது. புனிதர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்கா என்ற உண்மையை இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. 2. புனிதர்களின் தோழமையை உணர அழைக்கப்படுகின்றோம். நம்பிக்கை அறிக்கையை சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது புனிதர்களின் சமூக உறவையும் விசுவசிக்கின்றோம் என்று ஜெபிக்கின்றோம். இறைவனோடும் தங்களுக்கு மத்தியிலும் நல்ல உறவை கொண்டிருக்கின்ற இந்த புனிதர்கள் நம்மோடும் நல்ல உறவில் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இது எடுத்து சொல்லுகின்றது. நம்மை விட்டு சென்றாலும் நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள், நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள், நமது துன்பத்தில் துணையாக இருக்கின்றார்கள். ரோமையர்களிடையே ஒரு பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதாவது இறந்த மனிதர்களுடைய பொருட்களை அவர்கள் பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருப்பார்களாம். அதற்கு பிறகு அந்த குடும்பத்திலே யாராவது ஒருவர் இறக்கின்ற பொழுது இவர்களுக்கு முன்னே இறந்த அந்த மனிதர்களுடைய உடைகளை அணிந்து கொண்டு இறுதிச் சடங்கிலே அந்த இறந்த மனிதருக்கு முன்பாக இந்த உடை அணிந்தவர்கள் செல்வார்களாம். இறந்தவருக்கு துணையாக நம்முடைய மூதாதையர்கள் முன் செல்கின்றார்கள் என்பதை இது குறிக்கின்றது. புனிதர்கள் இறந்த பின் மட்டுமல்ல, வாழும் பொழுது நமக்கு முன் நடப்பவர்களாக இருக்கின்றார்கள். புனிதர்களின் இப்படிப்பட்ட உடனிருப்பை நாம் உணர்ந்தால் வாழ்வில் தோல்வியை கண்டு கலங்க மாட்டோம், தடைகளை கண்டு தயங்க மாட்டோம், துன்பங்களை கண்டு துயரப்பட மாட்டோம். 3. புனிதர்களின் வழி நடக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த பெருவிழா அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்ற அழைப்பை மட்டுமல்ல, அவர்களைப் போல் நம்மால் ஆக முடியும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை தருகின்றது. புனிதர்கள் பிறக்கும் பொழுது குறைகள் இல்லாமல் பலவீனங்கள் இல்லாமல் பிறப்பது இல்லை. நம்மை போன்று அவர்களும் சராசரி மனிதர்கள் தான். ஆனால் குறைகளோடு பலவீனங்களோடு போராடி வெற்றி பெற்றவர்கள். முத்தி பேறு பெற்ற ஜான் புலம்பானியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அவர் வெளியில் சென்று வீடு திரும்பிய பொழுது உணவிற்காக எதிர்பார்த்திருந்த அவர் உணவு கிடைக்க தாமதமானதால் கோபத்தில் தன் மனைவி மீது வீட்டில் இருந்த ஒரு பொருளை எடுத்து எரிகின்றார். மனைவியும் பதிலுக்கு விளையாட்டாக ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் மீது எரிகின்றார். அது புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய புத்தகம். உணவு வரும் வரை அதை அவர் வாசித்துக் கொண்டிருந்தார். அதுவே அவரது வாழ்வின் திருப்பு முனையாயிற்று. நல் வாழ்வின் தொடக்கமாக அது அமைந்தது. மனைவி உணவு கொண்டு வருவதற்கு தாமதித்த இடைவெளியில் இவர் புனிதராகிவிட்டார் என்று வேடிக்கையாக சொல்வதுண்டு. போராட்டங்கள் பலவீனங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் இறை ஒளிக்கு இடம் கொடுத்தார்களோ அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள். கல்லுக்குள் மறைந்திருக்கும் சிற்பம் போல, சிப்பிக்குள் மறைந்திருக்கும் முத்து போல நமக்கு
நமக்குள்ளும் இறைவனின் புனித சாயல் மறைந்திருக்கின்றது. அதை சிறிது சிறிதாக வெளிக்கொண்டு வருவது நமது கடமை. இந்த விழாவின் வழியாக இத்தகைய ஒரு அழைப்பை நாம் அனைவரும் இந்த பெருவிழாவின் வழியாக பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஜெபம். இறைவா, எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க ஏராளமான புனிதர்களை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களைப் போல நாங்களும் ஆக முடியும் என்ற நம்பிக்கையை எங்களில் நாள்தோறும் வளர்த்தருளும். ஆமென்.